கடக ராசிக்கார அன்பர்களே, உழைப்பு அப்படின்னாலே இந்த கடக ராசிக்காரர்கள் தாங்க. இவர்கள் அளவுக்கு யாராலும் சரிங்க உழைக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாதுங்க. எனக்காக இருந்தாலும் சரி, இவர்களுடைய வாழ்க்கையில விடுமுறை எடுக்காம, உடம்பொலி இருந்தாலும் சரி, காய்ச்சல் வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரிங்க, வேலைக்கு போயிடணும், அன்னைக்கு ஒரு நாளுக்கான பணத்தை வீட்டுக்கு சம்பாரிச்சு கொண்டு வந்துடணும்ன்ற ஒரு தீர்க்கமான முடிவு கொண்டவர்கள்லாம் அது இந்த கடகராசிக்காரர்கள் தாங்க. இவர்களுடைய மனசு என்பது ரொம்ப எளிமையானதுங்க. பணத்து மேல பெருசா ஆசை இருக்காது, சொத்து மேல பெருசா ஈர்ப்பு இருக்காது, எந்த ஒரு விஷயத்தையும் பெருசா தன்னுடைய வாழ்க்கையில வேணும்னு வச்சுக்க மாட்டாங்க. தான் சம்பாதிக்கிறேன், என்கிட்ட உடல் வலிமை இருக்கு, என்னால முடியும், என்னுடைய குடும்பத்தை நான் பார்த்துப்பேன்னு நம்பக்கூடிய நபர்கள் தான் இந்த கடகராசிக்காரர்கள். சில பேர்லாம் இருப்பாங்க எப்படின்னா, தன்னுடைய குடும்பத்தாருடைய சொத்துக்களை தான் மொத்தமா அமைக்கணும். தன்னுடைய அம்மா, தன்னுடைய அப்பாக்குள்ள சொத்துக்கள்ல தனக்கு மட்டும்தான், தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது, தனக்கு மட்டும் நினைக்கக்கூடிய நபர்களுக்கு மத்தியில இந்த கடகராசிக்காரர்கள் எனக்கு ஒண்ணுமே வேண்டாங்க, எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், என்கிட்ட திறமை இருக்கு, என்னால உழைக்க முடிகிற அளவுக்கு உடம்புல வலிமை இருக்கு, நான் என்ன பார்த்துப்பேன்னு சொல்லக்கூடிய நபர்கள் தான் அது இந்த கடகராசிக்காரர்கள் தாங்க. இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் தன்னுடைய குடும்பத்தினர்கள் மேலும் சகோதர சகோதரி மேலும் ரொம்ப அதிகமான பாசம் கொண்ட நபர்கள் தான். ஆனா சில காலங்கள்ல உண்மையான சுயரூபம் என்பது, அவருடைய சகோதர சகோதரி சுயரூபம் என்பது இவர்களுக்கு தெரிஞ்சனால கடகராசிக்காரர்கள் அவர்களை விட்டு தள்ளி இருக்க ஆசைப்படுறாங்க. முக்கியமா இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில நிம்மதின்ற ஒரு விஷயம் சில காலங்களா இல்லைன்னு நாங்க சொல்லணும். மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்னாலேயே இவருடைய மனசு ரொம்ப காயப்படுது. அதாவது இவர்கள் செய்யறாங்க செய்யலன்றதை விட, செய்யாத ஒரு விஷயத்தையும் மற்றவங்க சொல்றாங்களே நினைச்சு மனசுக்குள்ள அதிகப்படியான காயங்களையும் வருத்தங்களையும் வைத்திருக்கக்கூடிய நபர்கள் தான் அது இந்த கடகராசிக்காரர்கள் தாங்க. இவர்களுக்கு ஒரு நாள் கூட நிம்மதியான தூக்கத்தை பார்க்க முடியலன்றதான் யதார்த்தமான உண்மை. இரவு படுத்தாங்க அப்படின்னாலே மனசுக்குள்ள 1000 கவலைகள், 1000 சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். ரொம்ப எளிமையா சொன்னா, இவர்கள் காலை முழுக்க வேலை பார்த்துட்டு வந்து இரவு படுக்கும் பொழுது உடனே தூக்கம் வரும், அதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனா இந்த கடகராசினுடைய மனசுல இருக்கக்கூடிய கவலைகள்னால அதை பத்தி யோசிக்க, இதை பத்தி யோசிக்கன்னு மாத்தி மாத்தி யோசிச்சு யோசிச்சு இவருடைய நேர காலங்கள் என்பது வேகமா ஓடிடுதுங்க. இரவு 10 மணிக்கு படுக்க தூங்குனாங்க அப்படின்னா இரவு 1 மணிக்கு தான் இவங்களுக்கு தூக்கமே வருது. அது வரைக்கும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. புரண்டு புரண்டு படுக்கிறதே இவங்களுக்கு வேலையா போச்சுன்னாங்க சொல்லணும். இதுநாள் வரைக்கும் இந்த கடகராசிக்காரர்களுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கவலைகளும் சரி, வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சரி, இது வந்து வெளியே வர முடியாம சோர்ந்து போயிருக்கக்கூடிய நபர்கள்னா அது இந்த கடகராசிக்காரர்கள் தான். இனி வரக்கூடிய காலங்கள் இவர்களுக்கு எப்படி அமையும்? இதனால் வரைக்கும் நடந்ததெல்லாம் விடுங்க சாமி, நடக்க போறது என்னவா இருக்கு, அதை சொல்ல மாட்டேறீங்களே அப்படின்னு மனசுக்குள்ள கேட்குறீங்களா? அது தெரியுது, நான் சொல்றேன் கேளுங்க. இது நாள் வரைக்கும் நடக்க இந்த விஷயங்கள் விட்டுருங்க. இனி நடக்க போற விஷயங்கள் என்ன பார்க்கலாம். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, கடகராசிக்கார அன்பர்களே, நீங்க எடுத்தோம் கவுத்தோன்ற சில முடிவுகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில எடுத்துருப்பீங்க. இதன் மூலியமா சில சங்கட்டமான விஷயங்களை பார்த்துருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை ஆராய்ஞ்சு இருப்பீங்க. முக்கியமா உங்களுடைய குணத்தினுடைய மாற்றங்களே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு உங்களை அழைத்து செல்ல போகுந்தாங்க சொல்லணும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை, சில முடிவுகள் சரியானதாக அமைந்திருக்கலாம், இதற்கு முன்பு வரைக்கும் சில விஷயங்கள் தப்பானதாக இருக்கலாம். ஆனா இனி எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சரி, அதை முழுவதுமாக விசாரிச்சு அதற்கேற்றவாறு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அமைச்சக்கூடிய சூழ்நிலை என்பது உண்டாகும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப காலமா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். படித்து முடிச்சு சாமி, என் படிச்ச படிப்புக்கு வேலையே கிடைக்கல, நான் ஏதோ இங்க அங்கன்னு ஒவ்வொரு நாளும் தினக்கூலி வேலைக்கு தான் போய்கிட்டு இருக்கேன், எனக்கு படிச்ச படிப்புக்கு மாச சம்பள வேலைன்றது கிடைக்கல, இங்க ஒரு நாள் வேலை இருக்கும், வேற இடத்துக்கு வேலைக்கு போயிடுவோம் மறுநாள் அப்படின்ற மாதிரி என்னுடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குன்னு கடகராசிக்காரர்கள் மனசுக்குள்ள காயப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல, அதற்கு தீர்வு கிடைக்கக்கூடிய விதமா ரொம்ப நாட்களாக எதிர்பார்த்த அரசு உத்தியோகமும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போகுது. நீங்க அரசு உத்தியோகத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றல் ஏற்படுத்தக்கூடிய விதமா, மிகவும் நல்லவராகவும் மக்களுக்கு தேவைப்படக்கூடிய சேவைகளை செய்யக்கூடிய நபர்களாகவும் அதுல விளங்குவீங்க. இதன் மூலியமா உங்களுடைய மேலதிகாரியுடைய மதிப்புகளை நீங்க பெறுவதோடு உங்களுக்கான ப்ரொமோஷனும் கூடிய விரைவில் மறுபடியும்ன்ற அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். தனியார் இது போன்ற வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிற சூழல்கள் இருந்தாலும் அதற்காக நீங்க செல்வதற்கான முயற்சிகள் எடுக்க மாட்டீங்க. காரணம், அரசு உத்தியோகம் தான் உங்களுக்கு வேணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா, அது கட்டாயம் நிறைவேறக்கூடிய காலங்கள் என்பது இருக்கு. ஆனா அது நிறைவேற வரைக்கும் தனியார் நிறுவனங்கள்ல வேலை பார்க்கறது ஒன்றும் தப்பு இல்லைங்க, அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா தேவையான செலவுகளை நீங்க இதுல இருந்து எடுத்துக்கிறது மூலியமா உங்களுடைய கவனம் என்பது சிதறாம இருக்கும். இல்லைன்னா பண பிரச்சனைனால கவனங்கள் சிதறிக்கிட்டே இருக்கும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு.
நீங்க அடுத்தவர்கள் மேல வைக்கக்கூடிய நம்பிக்கையின் மூலியமா இன்னைக்கு வரைக்கும் கவலைப்பட்டுக்கிட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தாங்க இருக்கீங்க. எப்போது பார்த்தாலும் நீங்க அடுத்தவங்களை நம்பியே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இழந்துட்டீங்க. இனி அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு மாறுதல் என்பது கிடைக்கும். நீங்க இனி யாரையுமே அதிகப்படியா கண்மூடித்தனமா நம்பணும்ன்ற அவசியமே இல்லைங்க. நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் என்பது மற்றவர்களுக்கு சாதகமா இருக்கோ இல்லையங்க, உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்தக்கூடியதாக அமையும். நீங்க எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரிங்க, அது உங்களை மட்டும் இல்லைங்க, உங்களுடைய சார்ந்தவர்களையும் வாழ்க்கையில முன்னேற்றி செல்லும்ன்றதுல மாற்று கருத்து இல்லைங்க. அன்புக்காக எங்களை உங்களுடைய வாழ்க்கையில அன்பு என்பது பெருமளவில் இது நாள் வரைக்கும் கிடைக்காம இருந்திருக்கும். நீங்களும் தெரியிருப்பீங்க, சொந்த பந்தங்கள் உறவுகளுக்கு எல்லோருக்கிட்டையுமே அன்பு தெரியிருப்பீங்க. ஆனா யாருமே உங்களுக்கு தேவையான அன்புகளை கொடுத்திருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில இருந்து இனி நீங்க மீண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களுக்கான ஒரு குடும்பம், உங்களுக்கான ஒரு சொந்த பந்தத்தை உருவாக்கக்கூடிய நிலைமைக்கு நீங்க மாறுவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில புது உறவுகள் மூலியமாக அன்புகள் என்பது தேடி வரும். நீங்க ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை அமைவதற்கான சூழ்நிலை கிடைக்கும். முக்கியமா நீங்க திருமண பந்தம் என்பது சரியா அமையல, திருமண வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. முக்கியமா சொல்லணும்னா நீங்க விரும்பின நபரை தான் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிருக்கும் அவர்கள் வேறு ஒரு பெண்ணுடனோ இல்ல வேறொரு ஆணுடனும் தொடர்புல இருக்காங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கான தீர்வுகள் என்பது கிடைக்க போகுது இனி உங்களுடைய வாழ்க்கையில். அதாவது அந்த ஒரு வாழ்க்கையை விட்டுட்டு நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சுப்பீங்க. நிறைய பெண்களும் சரி ஆண்களும் சரி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு, இதை விட்டுட்டு வேற எங்க போக அப்படின்னு நினைப்பாங்க. முக்கியமா சொல்லணும்னா பேரண்ட்ஸ். இந்த கடகராஜனுடைய பெற்றோர்கள் சொல்லக்கூடிய விஷயம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோமா, எதுக்கு தேவையெல்லாம் புரிஞ்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தப்பி இவங்க பண்ணிருக்கவே மாட்டாங்க, ஆனா இவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில நீங்க சுயமா சிந்திச்சு சுய முடிவுகள் எடுப்பது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில விட்டு வெளியே வந்து வேறொரு வாழ்க்கையை, உங்களுக்கான ஒரு இண்டிபெண்டன்ட் வாழ்க்கையை அமைச்சிக்கக்கூடிய நிலைமை என்பது இனி வாழ்க்கையில இருக்கும். ஆனா அதை நீங்க ஏத்துக்கிறதும் ஏத்துக்காத இருக்கிறதும் உங்களுடைய விருப்பம் தான். ஏன்னா உங்களுக்கான நேரம் இதுவாக தான் இருக்க போகுது. அதனால அதை கையில் எடுத்துக்கிறீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மாறும். இல்லைங்க சாமி எனக்கு இதுவே போதும்னு நினைக்கிறீங்கன்னா அது ஒரு வாழ்க்கை அப்படியேதான் இருக்க போது, மாற்றுக்கிறது இல்லை. உங்களுடைய பிள்ளைகளை நீங்க கட்டாயம் இந்த கால நேரங்களில் கவனிச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ரொம்பவே காலங்கட்டு கிடக்கு. முக்கியமா பெண் குழந்தைகளோ ஆண் பிள்ளைகளோ யாராக இருந்தாலும் சரி, அவர்களை கவனத்துல நீங்க கொண்டுக்கணும். முக்கியமா சொல்லணும்னா 2 வகையான பிரச்சனைகள் என்பது பிள்ளைகளுக்கு ஏற்பட போகுதுங்க. அது எப்படின்னா, ஒண்ணு இந்த காதல் அப்படின்ற ஒரு விஷயத்தினால அவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும். இந்த நம்பி அதிகமா இருப்பாங்க பார்த்தீங்களா உங்களுடைய பிள்ளைகள் ஒருத்தவங்களை, அவர்கள் மூலியமாகவும் இவர்களுக்கு பிரச்சனை என்பது ஏற்படலாம். அதனால இந்த 2 விவகாரங்களை நீங்க கண்டிப்பா பார்த்துக்கணும். இந்த காதல் விஷயங்கள இந்த சின்ன வயசுல இவர்களுக்கு வருதுனாலே கட்டாயமா அது உங்களுடைய குடும்பத்துக்குள்ள மீண்டும் ஒரு பிரச்சனையை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய பிள்ளைகளுடைய மனசுகளை அது முழுவதுமாக உடைச்சிடும். அதனால எந்த அளவுக்கு முடியுமோ உங்களுடைய பிள்ளைகளை பத்திரமா கவனிச்சுக்கிறது கட்டாயமான ஒன்று. இப்ப இருக்கக்கூடிய சில பேரண்ட்ஸ் எல்லோருமே பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு மொபைல் போனை 15 வயசு 14 வயசுலயே வாங்கி கொடுத்துருங்க. அது முற்றிலும் தவறான ஒரு விஷயங்க. எஜுகேஷனுக்காக வேணும்னா உங்களுடைய மொபைல் போனை கொடுங்க, அதுல படிக்கட்டும், அதுல என்னென்ன வேணும்னு தெரிஞ்சுக்கட்டும், அதுக்கப்புறம் மீண்டும் வாங்கிடுங்க. அது படிக்கும் போதும் சரி, கட்டாயமா நீங்க அவருடைய பக்கத்திலேயே உட்காந்து என்ன பண்றாங்க என்ன பாக்குறாங்கன்றத தெரிஞ்சுக்கிறது கட்டாயமான ஒரு விஷயம். நிறைய பேர் பேரண்ட்ஸ் எதுக்குப்பா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணணும், அவங்க படிக்கட்டும் அப்படின்னு நினைச்சு போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நீங்க செய்ய செய்ய உங்களுடைய பிள்ளைகளுடைய கவனம் அதாவது தப்பான விஷயங்களுக்கு ஈடுபாடு பண்ணணும், சிதறளிக்கப்படும். அதாவது இந்த வயசுலதான் உங்களுடைய பிள்ளைகளுடைய கவனம் இருந்து சிதறும். அதனால அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க சரியான முறையில கவனிக்கிறது கட்டாயமான ஒரு விஷயமாக இருக்கும். உடல் சார்ந்த விஷயங்கள்ல குடும்பத்துல சில நபர்களுக்கு பிரச்சனைகள் என்பது ஏற்படாது. ஆனா உங்களுக்கான பிரச்சனைகள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால நீங்க முன்னுக்கூட்டியே அரசு மருத்துவமனை இல்ல பிரைவேட் மருத்துவமனைன்னு உங்களுக்கான உடல் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது சின்னதா ஏற்படுதுன்னா அதை கவனத்துல கொண்டு அதை நீங்க மருத்துவத்திடம் காமிப்பது கட்டாயமான ஒரு விஷயமாக இருக்குதுங்க. வாகன பயணங்களை கொஞ்சம் பார்த்து முன்னேறி செல்வதற்கான சூழ்நிலைகள் என்பது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலங்களில் இருக்கிறதுனால நீங்க எந்த ஒரு வாகனத்தில் சென்றாலும் சரி, நீங்க ஓட்டினாலும் சரி, இல்லை கூட சென்றாலும் சரி, அந்த கவனத்தை வச்சுட்டு போங்க. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல ரொம்ப பெரிய அளவுல விபத்துகள் என்பது ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால உங்களுடைய உயிருக்கு நீங்க தான் பொறுப்பா இருக்கணும், தவிர வேறு எந்த ஒரு நபர் மேலும் நீங்க நம்பிக்கை வைக்கக்கூடாது. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த சூழ்நிலையில கொஞ்சம் பாதுகாப்புறதாக இருக்கும். இந்த வீட்டுல சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதால கொஞ்சம் செல்வம் அப்படின்ற ஒரு விஷயத்த சேர்த்து வச்சுக்கிறது நல்லது. சில காலங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கும். அதனால வீட்டுல இருக்கக்கூடிய செல்வங்கள் செலவாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால செல்வத்தை கொஞ்சம் சேர்த்து வைக்கணும், பணத்தை கொஞ்சம் சேர்த்து வைக்கணும்ன்றது இருக்கிறது கட்டாயமாக இருக்க வேண்டிய ஒண்ணு. முக்கியமா நீங்க வீட்டுக்கு வர விருந்தாளிகளுக்கு அனாவசிய செலவுகள் செய்யாமல் தவிர்ப்பது ரொம்ப கட்டாயமான ஒன்றாக இருக்குங்க. இது நாள் வரைக்கும் இந்த கடகராசிக்காரர்கள் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்துட்டாலே போதும், கறி எடுக்கிறது என்ன, அவங்களுக்கு பணத்தை கொடுத்து வருவது என்ன, பல மடங்கு செலவு பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட விஷயங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்ல விஷயங்க. ஏன்னா ஒரு நாள் அவங்க வராங்கடா, ஏதாவது வீட்டுல செஞ்சதுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புங்க, தப்பே கிடையாது. ஆனா அவங்களுக்காக மெனக்கட்டு நீங்க இதை செய்யறீங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்களுடைய வீட்டுல கடன் அப்படின்றத ஒரு விஷயத்துக்குள்ள மாறி மாறி சிக்க வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. அதை நீங்க புரிஞ்சு நடந்துக்கிறது ரொம்ப கட்டாயமான ஒரு விஷயமாக இருக்கும் இந்த கடகராசிகளுடைய வாழ்க்கையில. கடகராசிக்கார அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை மாறுவதற்கான அதிர்ஷ்ட காலங்களும் நேரங்களும் இதுதான்.
அதை நீங்க புரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சுக்காம மாறுதலுக்காக தேடுறதும் உங்களுடைய விருப்பம் தான். உங்களுடைய ராசி அதிபதியாக அம்பாள் இருக்காங்க. முக்கியமா சொல்லணும்னா கிரகாதிபதியாக சந்திர பகவான் தான் இருக்கா, அதுல மாற்றுக்கத்தில் இல்லை. புனர்பூஷணம் 4ஆம் பாதம் முதல் பூஷம் ஆயுள் நட்சத்திரம் முடிவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இருக்குது. புனர்பூஷ நட்சத்திரக்காரங்களை நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் என்பது இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் சரியானதாக இல்லாமல் அமையலாம். அதனால கொஞ்சம் கவனமா இருக்க போறது ரொம்ப நல்ல விஷயங்க. பூஷம் இவருடைய வாழ்க்கையில ரொம்ப காலமா வண்டி வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். அது வாங்குவதற்கான சூழ்நிலை ஏற்படும். ஆனால் நீங்க அதை சரியான முறையில ஓட்டுவதற்கு கட்டாயமாக ஒன்றாக இருக்கும். ஆழ்த்தி நட்சத்திரக்காரங்களே, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்தார்கள் மேல அதிகப்படி நம்பிக்கை வச்சு அவங்க தேவைப்படும் போதெல்லாம் பணத்தை அள்ளி கொடுத்துருப்பீங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் இப்போ உங்களுக்கு பிரச்சனையாக வந்து மாறலாம். அதனால இனி வரக்கூடிய காலங்களையாவது பிள்ளைகளுக்கு பணம் எப்படிப்பட்டது, குடும்பத்துக்கு பணம் எவ்வளவு தேவைப்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கொடுப்பது ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும். நீங்க அம்பாள் யாரை வேணாலும் வழிபடலாங்க. முக்கியமா சொல்லலாம், உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் எதுவோ அதை நீங்க வழிபடலாம். உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வழிபட்டு வீட்டுல தினமும் ஒரு காலையில இருந்து மாலைக்குள்ள எப்பனாலும் சொல்லுங்க, வீட்டுல தினமும் ஒரு மந்திர சொற்களை சொல்லுங்க. உங்களுடைய வாய்ப்பட உச்சத்துக்கு சொல்லுங்க. நிச்சயமா இது உங்களுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய மாறுதலுக்கானதாக அமையும். அதாவது எந்த கடவுளாக இருக்கலாம், உங்களுடைய சந்திர பகவானா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு இஷ்ட தெய்வமா இருக்கும் பாத்தீங்களா, இல்ல குலதெய்வமா இருக்கும் பாத்தீங்களா, அவங்க நினைச்சு கூட ஒரு மந்திர சொற்களை தினமும் சொல்லலாங்க, தப்பு கிடையாது. விருப்பம் இருப்பவங்க சொல்லுங்க, விருப்பம் இல்லைன்னா விஷயங்க. கண்டிப்பா எந்த ஒரு விஷயத்தையும் சரி கட்டாயப்படுத்தி இல்லைன்னு சொன்னாங்கன்றதுக்காக சொல்றது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா இந்த கடகராசிக்காரர்கள் மன நிறைஞ்சு சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல பலன் கிடைக்கிறதுல உறுதியா இருக்குங்க. நம்பிக்கையோடு சொல்லிவார்கள், நல்லதே நடக்கட்டும். இந்த கடகராசினுடைய வாழ்க்கை இனி மாறுதலுக்கான நாட்களாக அமைய போகுது.